வேலூர் மாவட்டம் பொன்னை காலனி பகுதியில் கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் கடும் அவதிக்காளாகி இருக்கிறார்கள். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செல்வம் இணைந்திருக்கிறார். செல்வம், எந்தெந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தண்ணீர் புகுந்ததால் அவதிப்படுகிறார்கள்? கண்டிப்பாக. அதாவது வேலூர் மாவட்டத்தில் மாலை முதலே கனமழையானது தொடர்ந்து பெய்து வந்தது. இடி மின்னலுடன் பெய்த கனமழை காரணமாக வேலூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக காட்பாடி, பொன்னை, வள்ளிமலை உட்பட பல்வேறு பகுதியில் இரவு முழுவதும் விடிய விடிய கனமழையானது பெய்தது. இதில் பொன்னை பகுதியில் 82.40 மில்லிமீட்டர் அளவில் கனமழை பெய்ததன் காரணமாக அப்பகுதியில் உள்ள பெரிய ஏரி என்னும் ஏரி முழுவதுமாக நிரம்பி அதிலிருந்து தண்ணீரானது கால்வாய் வழியாக வெளியேறியது. இந்த கால்வாய் தூர்வாரப்படாதன் காரணத்திற்காக கால்வாய் வழியாக சென்ற தண்ணீர் பொன்னையில் உள்ள பகுதியில் உள்ள பொன்னை காலனி எனப்படும் பகுதியில் குடியிருப்பு பகுதியிலானது தண்ணீரானது சூழ்ந்துள்ளது. அந்த தண்ணீர் அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள வீடுகளிலும் புகுந்துள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள சாலைகளிலும் தண்ணீரானது பெருக்கெடுத்து வருகிறது. இதனால் அப்பகுதியில் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் அப்பகுதியில் உள்ள வீடுகளில் தண்ணீர் புகுந்துள்ளதால் அங்கிருந்த அவர்களுடைய உடைமைகள் மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்கள் ஆகியவை கடும் சேதமடைந்துள்ளன. அப்பகுதி பொதுமக்கள் இது ஒவ்வொரு முறையும் மழையானது அதிகப்படியாக பெய்யும் பொழுது இப்பகுதியில் தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் தொடர்ந்து நாங்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி வருகிறோம். இதனால் ஒரு நிரந்தர தீர்வு இப்பகுதியில் காண வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த தொடர் கனமழை காரணமாக இப்பகுதி மட்டுமல்லாமல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் இன்னலுக்கு உள்ளாகியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி செல்வம்.